நம்மளை குறித்து வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கவைகள் நிறைவேற வேண்டும் என்றால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றும் வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் உங்களை குறித்து எழுதப்பட்ட தேவனுடைய சித்தங்களும் அப்படியே வந்து நிறைவேறும். செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுவே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தேன், கண்ணீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கண்ணீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம். அப்போ யோசியா சூப்பரான எழுப்புதல் கொண்டு வந்தான். அவனுடைய மரணம் தேவையற்ற மரணமானது. அதுக்கு பிறகு வந்ததான ஒரு ராஜா யோவகாசு, அவனை எகிப்து கொண்டு போன செத்தான். அதுக்கப்புறம் எலியாக்கீம் அல்ல யோயாக்கீம் வந்தான். இந்த யோயாக்கீம் நாட்களில் 24ஆம் அதிகாரம். இந்த யோயாக்கீம் நாட்களில் ராஜாவாய் நேபுகாத்நேச்சார் வர்றான். இப்போ பாபிலோனிய சாம்ராஜ்யம் வருது, எழும்புது. இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் எழும்பி வருது. அவன் யோயாக்கீம் 3 வருஷம் அவனை சேவிக்கிறான். யாரை? இந்த நேபுகாத்நேச்சார் சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டிட்டு வர்றான். ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? கலகம் பண்ணுறான். அப்படி கலகம் பண்ண உடனே கர்த்தர் நல்ல கோடு போட்டுக்க வேண்டிய கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்தரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். அவனை கொடுத்து ஆரம்பிக்கும் போதே முந்தின அதிகாரத்தில் அவன் கர்த்தருக்கு விரோதமாக செய்தான். தேவன் நம்முடைய நாம் யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில தான் யுத்தங்கள் நடைபெறும். அவங்களுக்கு இளைப்பாறுதலே இருக்காது. கர்த்தருக்கு பயந்து நடப்போம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவோம். கர்த்தர் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி தான் அது எல்லாம் ஆண்டவரே அது செய்கிறார். மனாசே செய்த எல்லா காரியம் திரும்ப மனாசே ரொம்ப பயங்கரமா எல்லாம் செஞ்சுட்டானா அவனுடைய காரியத்தை நிமித்தம் கர்த்தர் இன்னும் என்ன செய்வோம் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த யோசியாவை போல அடுத்தடுத்து வந்த ராஜாக்கள் எல்லாம் கர்த்தருக்கு பயபக்தியாக இருந்தால் அதை நம்ம மேற்கொள்ள முடியும். ஆனால் அப்படி இருக்க முடியலை. அது அப்படி நடக்க முடியாதபடிக்கு யோசியாவும் தேவையற்ற மரணத்தை சந்தித்தான். அந்த வாழ்க்கையில் அப்படி நடக்கணும் வேண்டும் என்று இருந்தது, நடந்து விட்டது. ஏன்னா அவன் சிந்தின குற்றமற்ற ரத்தம், எருசலேமை குற்றமற்ற ரத்தத்தினால் நிரப்பினதுக்காக கர்த்தர் மன்னிக்க சித்தம் இல்லாதிருந்தாராம். யோயாக்கீம் நாட்கள் எல்லாம் அதை பற்றி யூதா ராஜாக்குடைய 1-4 புத்தகத்தில் பார்க்கலாம். அவன் மரிச்சு போகிறான். அவன் காலத்தில் அந்த யோயாக்கீன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். யாரு? யோயாக்கீம் அவனுடைய மகன் யோயாக்கீன். இந்த யோயாக்கீன் வரும்போது எகிப்தின் ராஜா அப்புறம் தேசத்துக்கு புறப்பட்டு வரவில்லை. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, எகிப்துக்குடையதான சாம்ராஜ்யம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பாபிலோனிய சாம்ராஜ்யம் தான் இப்போ வருது. இப்போ எந்த ராஜ்யம் வந்துருச்சு? பாபிலோன் ராஜ்யம். அப்போ யோயாக்கீன் என்ன செய்கிறான்? யூதாவில் ராஜாவாகிறான். அப்படி ராஜாவாகும்போது அவனுக்கு 18 வயசு. அவன் 3 மாதம்தான் ராஜாவாகிறான். எல்நாத்தின் குமார்த்தி அவன் தாயின் பேர் நெகுஸ்தான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு நல்லதை செஞ்சான். யாரு? இந்த யோயாக்கீன். நல்லா பாருங்க, கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையை செய்தான். கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா உன் காலம் மோசமான காலமாக இருந்தாலும், உன் காலம் மோசமான காலமாக இருக்கும் என்று தீர்க்கதரிசிகளால் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தாலும், அதன் நடுவிலேயும் கர்த்தர் உனக்கு சகாயம் கிடைக்க பண்ணுவார். அதன் நடுவிலேயும் கர்த்தர் சகாயம் கிடைக்க பண்ணுவார். உன் காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்வார். அப்போ 3 மாதம் நல்லா தான் இருந்திருக்குது.
அப்போ நேபுகாத்நேச்சார் சேவைகளை எருசலேமுக்குள்ள வர்றாங்க. நகரம் முற்றுகை போடப்படுது. பாபிலோன் ராஜாவாகி நேபுகாத்நேச்சாருடைய சேவகர் நகரத்தை முற்றி. இந்த டைம்லலாம் எரேமியா தீர்க்கதரிசி இருக்கிறான். எரேமியா தீர்க்கதரிசி இங்கே சொல்லப்படவில்லை, நம்ம வரலாறுகளால் அறிஞ்சு கொள்கிறோம். இந்த யூதாவின் ராஜாவை யோயாக்கீனும் அவன் தாயும் ஊழியக்காரரும் இவங்க என்ன செய்யறாங்க, பாபிலோன் ராஜாவுக்கு புறப்பட்டு போறாங்க. நேரடியாக போய் அவங்களே என்ன செய்கிறாங்க, அவங்களே மனப்பூர்வமாக தங்களை என்ன செய்கிறாங்க, வாலண்டரியாக போய் அவங்க சரண்டர் ஆயிடுறாங்க. அவனை ராஜாவுடைய 8ஆம் வருஷத்தில் அவனை நினச்சி போகிறாங்க, பிடிச்சிட்டு போயிடுறாங்க. யோயாக்கீனுடைய வாழ்க்கை பின் நாட்களில் அவன் வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னு தான் பார்க்குறோம். பாபிலோனு கொண்டு போகப்பட்டதுக்கு பிற்பாடு அவன் நல்லா இருந்தாங்கிறத வார்த்தையை பின்னால் ஒரு 4ஆம் புஸ்தகங்களை நம்ம வாசிக்கிறோம். அப்போ பிடிச்சிட்டு போயிடுறான். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்கள் போது ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பனிமூட்டுகளை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எல்லாரையும் சகல பிரபுக்களை கூட்டிகிட்டு போயிடுறான். பராக்கிரமசாலில் கூட்டிட்டு போயிடுறான். 14,000 பேரையும் சகல தச்சர் கொள்ளர் சிறைபிடிச்சிட்டு போயிட்டான். ஏழை ஜனங்கள் தவிர வேறு யாரும் இல்லை. 15ஆம் வசனம், யோயாக்கீனையும் ராஜாவின் தாயும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைக்கு எடுத்துட்டு போனான். இப்படி போன ஆட்கள் கிட்டத்தட்ட 7,000 பேர். அப்புறம் 1000 பேர் தச்சரும் கொள்ளருமானவர்கள் 1000 பேர். யுத்தம் பண்ணத்தக்க பலசாலி பாபிலோனுக்கு எல்லாத்தையும் அணைச்சிட்டா அப்படின்னு போயிட்டான். இப்படி போன ஆட்களில் ஒருத்தர் தான் தானியேலு, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோன்னு சொல்கிறாங்களே. இவங்கள்லாம் இந்த டைம்லேயே போயிட்டாங்க. இது 597ஆவது வருஷத்தில் நடந்தது. எருசலேம் தீக்கரையாக்கப்பட்டு எருசலேம் ஆலயம் ஒன்றும் இல்லாமல் ஆவதற்கு சில 10 ஆண்டுகள் 10-11 ஆண்டுகளுக்கு முன்பு தான் நடந்த சம்பவம். சரி, அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா மத்தனியாங்கிறதான ராஜாவை வச்சு அவனுக்கு பேரை சிதேக்கியான்னு பேர் மாற்றிட்டான். அவன் பேரை மாற்றி காட்டுறேன் பாரு சொல்கிறாங்களா. அப்போ என்னென்னா, பழைய வாழ்க்கை முடிஞ்சு புது வாழ்க்கை சிதேக்கியா கிடைக்குது. இந்த சிதேக்கியா ராஜாவாகும்போது 21 வயசு தான். ஏன்னா எப்படி ராஜாவுடையதான பிள்ளைகளை கேட்டிருப்பான், யாரை ராஜா வைக்க விரும்புகிறீங்கன்னா எல்லாருமே ராஜா பிள்ளையை தான் தலைமுறையை சொல்கிறாங்க. அதில் ஒரு ஆளை வைக்கிறோம். 11 வருஷம் அரசியலோட அரசாள்றான். அவங்க அம்மா பேர் அமுதாள். இவனும் கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செய்கிறான்னா, இவன் பொல்லாப்பானதை செய்கிறான். பொல்லாப்பை தான் செய்கிறான். அங்கே எரேமியாவின் குமாரத்தின்னு இருக்குது. லிப்னா ஊரான எரேமியா, நம்ம எரேமியா இல்லை. சரி, அப்போ இந்த ஆள் அப்போ எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை அகற்றி தீரும் அளவும் அவைகளில் மேலுள்ள கர்த்தருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாய் கலகமும் பண்ணான். இது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுது. இவனும் அதுக்கு என்னவா ஆயிட்டான், காரணமாயிட்டான் அப்படின்னு சொல்லப்படுறதை பார்க்கணும். இதெல்லாம் வாசிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் இதெல்லாம் கேட்கும்போது ஒரு வித்தியாசமான கோணத்தில் வேத வசனத்தை அணுகுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு கூட பேச அனுமதியுங்கள். நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம். வார்த்தைக்கு நேரம் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வோம். நம்மளை குறித்து வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கவைகள் நிறைவேற வேண்டும் என்றால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றும் வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் உங்களை குறித்து எழுதப்பட்ட தேவனுடைய சித்தங்களும் அப்படியே வந்து நிறைவேறும். நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம். கர்த்தரின் வழிகளில் நடப்போம். சரியான ஆராதனை, சரியான ஆளுகை, சரியான வேத போதனை வாழ்க்கையை சீர்படுத்தும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் 24வது அதிகாரத்தில் யோசியாவின் மகன் யோயாக்கீம் ராஜாவாகிறதான காரியத்தை குறித்து பார்க்குறோம். ஆனால் எப்படி ஆச்சரியமாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு தகப்பனுக்கு பிறந்ததான மகன் எப்படி மோசமான மகனாக மாறுவான். இதில் என்ன நடக்குது, யோயாக்கீம் அவன் தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாத காரியங்களை செய்ததுனால கர்த்தர் அவன் என்ன செய்தாங்களாம், பாபிலோன் ராஜா அவங்களுக்கு விரோதமாக வந்தாங்க, அம்மோனிய ராஜா வந்தாங்க, மோவாபிய ராஜா வந்தாங்க, சீரியா ராஜா வந்தாங்க. எல்லாரும் நினச்சிதாங்க தேசத்துக்கு விரோதமாக வந்து கடைசியில் பாபிலோன் நினச்சிச்சு இந்த தேசத்தில் வந்து. காரணம் என்னென்னா, அதில் ஆண்டவர் சொல்கிறார், மனாசையினால் செய்யப்பட்டதான அந்த தவறான காரியங்கள்னால கர்த்தர் மறுபடியும் மன்னிக்க சித்தம் இல்லாதிருந்தார் அப்படிங்கிறது பார்க்குறோம். அவனுடையதான குமாரன் யோயாக்கீன் ராஜாவாகி அவன் கடைசியில் அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறதான அவங்களுடைய தாய்
பிரதானிகள், பராக்கிரமசாலிகள், தச்சர், கொல்லர் எல்லாம் என்ன செய்கிறாங்க, 10,000 பேருக்கு அதிகமானவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிற சம்பவத்தை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். அவன் எவ்வளவு வான உயரமாக உயர்ந்திருந்ததான அந்த கலாச்சாரம் அவன் கடைசியில் என்ன செய்ச்சு, ஒன்றுமில்லாமல் தேவனுக்கு பிரியமில்லாது இருந்ததுனால கர்த்தர் செய்தார், ஒன்றுமில்லாமல் அவர்களை அடிமையாக்கி போட்டாருங்கிறத பார்க்குறோம். இந்த நாளில் நம்ம பயம் நமக்கு இருக்கணும். தேவனுக்கு கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த ஆமென் யோயாக்கீம் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறது நாங்கள் இதில் பார்க்குறோம். அப்பா அதனால நீங்கள் சத்துருக்களை அப்பா அனுமதிச்சிட்டீங்க என்பதை நாங்கள் இதில் பார்க்குறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய தானே ஆமென் கோபத்தினால மறுபடியுமாய் நீர் மன்னிக்க சித்தம் இல்லாமல் அவர்களை கர்த்தாவே அப்பா பாபிலோன் ராஜா கையில் ஒப்பு கொடுத்தீர் என்பதை நாங்கள் இதில் பார்க்குறோம். எங்கள் தேவனே இயேசப்பா உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு போய் தரணும் கர்த்தாவே. ஆமெனப்பா வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ராஜா. அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தை திறந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமெனப்பா கேட்கிறதோடு நாங்கள் காணப்படாதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய வழிகளில் நடக்க எங்களை அர்ப்பணிக்க எங்களை ஒப்புக்கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். உங்களுடைய வழிகளில் வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் நேர்வழியாய் நடக்க உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம். அந்த ராஜ வம்சமும் போச்சு கர்த்தாவே. ஆமெனப்பா யூதா தேசமும் அழிக்கப்பட்டு போயிட்டுன்னு சொல்லி பார்க்கிறோமே. எங்கள் தேவனே இப்படிப்பட்டதான காரியங்கள் ஆமெனப்பா ஸ்தோத்திரம் நடைபெறுவதற்கு நாங்கள் காரணமாக இருக்கக்கூடாது, எங்களுடைய சந்ததியார் காரணமாக இருக்கக்கூடாது. உண்மை உத்தமமாய் பின்பற்றி நடக்கிறவர்களுக்கு நீர் நன்மை வழங்குகிற தேவன் அப்பா. நீர் உங்களுடைய பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து நீர் நன்மை செய்வீராக கர்த்தா. பொல்லாப்புக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.